குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ பிரசன்னம் மற்றும் வேத ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிப்ரவரி மாத பலன்கள். ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். வருடத்துல மாறும், 2.5 வருடத்துல மாறும். சோ இந்த மாதிரி ஒரு சில கிரகங்கள் அதோடைய தாக்கத்தையும், அது எந்தெந்த இடத்துல பார்வை செலுத்துது, என்ன மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய லைஃப்ல ஒரு மாற்றத்தை தரும், அந்த மாற்றம் நல்லதா இல்ல நமக்கு அது கொஞ்சம் பாதகம் செய்யுமா, இல்ல நம்ம நினைக்கக்கூடிய மாற்றங்களுக்கு அது உதவுமா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவா இந்த மாசத்துல தை மாதம் அப்படிங்கறதுல உங்களுக்கு தெரியும். சோ லாஸ்ட் மந்த்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் மகரத்துல இருந்து, சோ மகரத்துல இருந்து அந்த சூரியன் வந்து சஞ்சாரம் செஞ்சிருக்கிறனால சோ கூட என்ன மாதிரியான கிரகங்கள் சேர்ந்திருந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது ஒவ்வொரு ராசிக்கும். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 1 இருந்து 30 or 31 நம்ம வந்து இது பண்ணுவோம். இப்ப தமிழ் மாதத்துல வந்து மிட் ஆஃப் த மந்த்ல இருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சோ அந்த வகையில சோ சூரியன் வந்து மகரத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ மகரத்துல என்ன மாதிரியான கிரகங்கள் இப்ப கோச்சாரத்துல இருக்கு அப்படின்னா, சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த இடத்துல உச்சமா இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல வந்து இந்த கிரகங்கள் எந்தெந்த டேட்ல அடுத்தடுத்த வீடுகளுக்கு போகுது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி காலபுருஷனுடைய 12ஆம் வீட்டுல சனி இருக்காங்க. காலபுருஷனுடைய 3ஆம் இடத்துல குரு வக்ரமா இருக்காரு. 5ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல ராகு. சோ இதெல்லாமே நமக்கு தெரியும். சோ இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒவ்வொரு கிரகங்கள் எந்த இடத்துல இருந்து இந்த மாற்றம் வந்து, சோ பிப்ரவரி 4ஆம் தேதி புதன் ராகுவோட இணைகிறார். சோ பிப்ரவரி 6ஆம் தேதி சுக்கிரன் வந்து ராகுவோட பயிற்சி ஆகிறார். அடுத்ததா வந்து பிப்ரவரி 12க்கு மேல சூரியன் ராகுவோட இணைகிறார். பிப்ரவரி 24க்கு மேல செவ்வாய் ராகு. சோ மகரத்துல இருந்து கும்பத்துக்கு இவங்க எல்லாம் வந்து திரும்பவும் ராகுவோட இணைகிறாங்க. சோ என்ன மாதிரியான விஷயங்கள், தாக்கங்கள் எல்லாம் நடக்குது அப்படிங்கறத இந்த பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம். விருச்சக ராசி மற்றும் லக்னக்காரர்களுடைய பிப்ரவரி மாத பலன்களை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். 1ஆம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னமும் 6ஆம் இடமும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருந்து உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ், வருமான தடை எல்லாமே செஞ்சிருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் வேற பண்ணியிருப்பீங்க. ஏன்னா குரு வக்ரமா வேற போயிடுச்சு இல்லையா. இப்போ 3ஆம் இடத்துல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா உச்சத்துல இருக்கு. அப்போ மறைவு ஸ்தானமா இருந்தாலும் 50-50 கொஞ்சம் பிரச்சனையில இருந்து கொஞ்சம் மீண்டு வரக்கூடிய காலமா இருக்கும். இந்த ஜூனுக்கு அப்புறம் குருவோட டிரான்சிட் ஆனதுக்கு அப்புறம் விருச்சக லக்னத்துக்கு ஜாக்பாட்டு தான். அப்படிங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 10ஆம் அதிபதி வந்து இப்போ உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்து அரை மறைவு ஸ்தானத்துல இருக்காரு. சோ 2ஆம் இடத்துல இருந்து அவருமே கொஞ்சம் பாதகம் தான் பண்ணியிருப்பாரு. சோ அந்த காலகட்டத்துல எல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருப்பீங்க. சோ இப்போ உங்களுக்கு ஒரு விடுவு காலம் இந்த பிப்ரவரி தாண்டும் போது உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இந்த மிட் ஆஃப் மந்தே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி தொழில் ஸ்தானாதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு ராகுவோட இணைய போகிறார். அப்படிங்கும்போது உங்களுடைய தொழில்ல உங்களுக்கு சில பல மாற்றங்களும் அது மூலியமா உங்களுக்கு ஒரு லாப இன்க்ரீஸும் கண்டிப்பா வரப்போகுது. விருச்சக ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு கரெக்டா பிளான் பண்ணுங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்களோட ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக பண ரீதியான விஷயங்களுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஆள் வந்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி டைம்ல எல்லாம் மணி ரொட்டேஷன் வச்சு உங்களோட கடனை எல்லாம் நீங்க அடைச்சிருப்பீங்க விருச்சக லக்னக்காரங்க. ஏன்னா 6ஆம் இடம் வந்து மறைவு ஸ்தானமா போயிருக்கலே. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய கடன், உங்களுடைய பிரச்சனை இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த டைம்ல சார்ட் அவுட் ஆயிருக்கும். இதுக்கப்புறம் நீங்க செய்யக்கூடிய முயற்சி அப்படிங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே மேம்படும். என்ன பிளான் பண்ணாலும் அது 100% கண்டிப்பா நல்லா நடக்கும். இந்த ஜூனுக்கு அப்புறமா உங்களை கையிலே பிடிக்க முடியாது, ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமா இருக்காரு. வக்ர நிவர்த்தி ஆகிற டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆன்மீக ரீதியான ஒரு ட்ரிப், கோயில போய் உட்காந்தா நம்ம மனசு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து விருச்சக லக்னத்துக்கு நடக்கும். பற்றற்ற நிலையை கொடுப்பார். ஏன்னா 10ஆம் இடத்துல வந்து கேது இருக்கார். ஸோ தொழில் ஸ்தானாதிபதி எங்கிருந்து இந்த இடத்துல மாறினாலும் கேது அந்த இடத்துல தான் இருக்காரு. அப்ப தொழில செம்ம பிரேக்கா இருக்கும், வருமானத்துல பிரேக் இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்துல வந்து நம்ம விநாயகரை நீங்க வந்து வழிபடணும்.
ஸோ இந்த டைம்ல நீங்க விநாயகருக்கு அருகம்புல்லெல்லாம் போட்டு நீங்க வந்து அவங்களுக்கு வழிபாடு செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4ஆம் இடத்துல ராகு. ஸோ விருச்சிக ராசி லக்னக்காரங்க கிட்ட கேளுங்க, இப்போ வந்து தூக்கமே இருக்காது. ஸோ அவங்களோட அம்மாவுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் நடக்கும். ஸோ இது எல்லாமே நீங்க வந்து விநாயகரை வழிபடும் போது அதோட பார்வை அந்த இடத்துல செலுத்தும் போது உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். ஸோ ஜூன் வரைக்குமே கொஞ்சம் கஷ்டம்தான். ஜூனுக்கு அப்புறம் உங்களோட பிளானிங் எல்லாம் செயல்படுங்க. என்ன மாதிரியான பரிகாரங்கள் வந்து நீங்க செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா, வயதானவர்களுக்கு ஆடை தானம், அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு குழந்தை, அனாதை குழந்தைகளா இருக்கட்டும், அனாதை ஆசிரம குழந்தைகளா இருக்கட்டும், அவங்களுக்கு நீங்க ஒரு ஆடை தானங்கள் பண்றீங்க, உணவு தானங்கள் பண்றீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ வந்து பிப்ரவரி மாசத்தோட ராசி லக்னக்காரர்களோட என்ன மாதிரியான கிரகங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, என்ன மாதிரியான தாக்கங்கள் நம்ம லைஃப்ல நடக்குது அப்படிங்கிறத நீங்க கேட்டிருப்பீங்க. நான் சொன்ன அந்த பரிகாரங்கள் எல்லாமே நீங்க பாருங்க. அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பொது பலன்கள் தான். எல்லாருமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவீங்க, என்ன இப்படி சொல்றீங்க, அப்படி சொல்றீங்க, என் வாழ்க்கையில வந்து இன்னும் பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, உங்களோட சுய ஜாதகத்தை நீங்க வந்து வெரிஃபை பண்ணுங்க. ஏன்னா எல்லா கிரகங்களும் எல்லாருக்குமே நன்மை செய்யும் சொல்ல முடியாது, தீமை செய்யும் சொல்ல முடியாது. நான் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் அப்படிங்கறதுனால நல்ல கிரகங்களை வந்து நல்லா அலசி ஆராய்ந்து இந்த தசா புக்தியில உங்களுக்கு யார் உங்களுக்கு ஃபேவரா பண்றாங்க, எந்த ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும், எந்த ஒரு கிரகத்தை டீஆக்டிவேட் பண்ணணும், என்ன மாதிரியான சில ஒரு சூட்சம பரிகாரம் தான். நீங்க வந்து இதை செலவு பண்ணுங்க, அதை செலவு பண்ணுங்க, இன்னைக்கு வரைக்கும் என் கிளைண்ட்டுக்கு நான் சொன்னதே கிடையாது. சூட்சமமான வாழ்வியல் பரிகாரங்கள் சொன்னாலே அந்த ப்ராப்ளம் சரியாயிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், எத்தனை கோவில் போனாலுமே எனக்கு எதுவுமே சரியாகல, எதை தான் நம்புறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறத ஃப்ரஸ்ட்ரேஷன் மைண்ட்ல இருப்பாங்க. பரிகாரம் பண்ணாலுமே அந்த பரிகாரம் நடக்கிறதுக்குமே அந்த ஒரு பரிகாரங்கள் செய்யணும். இதெல்லாமே வந்து கேட்கும் போது புதுசா இருக்கும். எவ்வளோ பண்ணியாச்சுங்கிற அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். இனி யார் சொல்லி நம்ம கேட்கறதுங்கிறது இருக்கும். கரெக்டா அந்த கிரகத்தை நம்ம வந்து நட்சத்திரத்தையும் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எங்ககிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய ஹாரோஸ்கோப், அதாவது உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணுங்க. கண்டிப்பாக எங்களால் முடிந்த எல்லாமே உங்களுக்கு நாங்கள் சொல்லி உங்களோட ப்ராப்ளமை எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியுமோ அதற்கான வாழ்வியல் பரிகாரங்கள் சொல்லும் போது எல்லாமே சரியாயிடும். அதே மாதிரி எல்லாமே நிர்ணயிப்பது நம்மளுடைய கடவுள், நம்மளுடைய விதிகள் தான். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விதியை மதியால் வென்று நம்மளுடைய பிரச்சனைகளை சரி பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பிப்ரவரி மாசத்தோட ராசி லக்னக்காரர்களோட என்ன மாதிரியான கிரகங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, என்ன மாதிரியான தாக்கங்கள் நம்ம லைஃப்ல நடக்குது அப்படிங்கிறத நீங்க கேட்டிருப்பீங்க. நான் சொன்ன அந்த பரிகாரங்கள் எல்லாமே நீங்க பாருங்க. அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பொது பலன்கள் தான். எல்லாருமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவீங்க, என்ன இப்படி சொல்றீங்க, அப்படி சொல்றீங்க, என் வாழ்க்கையில வந்து இன்னும் பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, உங்களோட சுய ஜாதகத்தை நீங்க வந்து வெரிஃபை பண்ணுங்க. ஏன்னா எல்லா கிரகங்களும் எல்லாருக்குமே நன்மை செய்யும் சொல்ல முடியாது, தீமை செய்யும் சொல்ல முடியாது. நான் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் அப்படிங்கறதுனால நல்ல கிரகங்களை வந்து நல்லா அலசி ஆராய்ந்து இந்த தசா புக்தியில உங்களுக்கு யார் உங்களுக்கு ஃபேவரா பண்றாங்க, எந்த ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும், எந்த ஒரு கிரகத்தை டீஆக்டிவேட் பண்ணணும், என்ன மாதிரியான சில ஒரு சூட்சம பரிகாரம் தான். நீங்க வந்து இதை செலவு பண்ணுங்க, அதை செலவு பண்ணுங்க, இன்னைக்கு வரைக்கும் என் கிளைண்ட்டுக்கு நான் சொன்னதே கிடையாது. சூட்சமமான வாழ்வியல் பரிகாரங்கள் சொன்னாலே அந்த ப்ராப்ளம் சரியாயிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், எத்தனை கோவில் போனாலுமே எனக்கு எதுவுமே சரியாகல, எதை தான் நம்புறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறத ஃப்ரஸ்ட்ரேஷன் மைண்ட்ல இருப்பாங்க. பரிகாரம் பண்ணாலுமே அந்த பரிகாரம் நடக்கிறதுக்குமே அந்த ஒரு பரிகாரங்கள் செய்யணும். இதெல்லாமே வந்து கேட்கும் போது புதுசா இருக்கும். எவ்வளோ பண்ணியாச்சுங்கிற அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். இனி யார் சொல்லி நம்ம கேட்கறதுங்கிறது இருக்கும். கரெக்டா அந்த கிரகத்தை நம்ம வந்து நட்சத்திரத்தையும் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எங்ககிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய ஹாரோஸ்கோப், அதாவது உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணுங்க. கண்டிப்பாக எங்களால் முடிந்த எல்லாமே உங்களுக்கு நாங்கள் சொல்லி உங்களோட ப்ராப்ளமை எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியுமோ அதற்கான வாழ்வியல் பரிகாரங்கள் சொல்லும் போது எல்லாமே சரியாயிடும். அதே மாதிரி எல்லாமே நிர்ணயிப்பது நம்மளுடைய கடவுள், நம்மளுடைய விதிகள் தான். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விதியை மதியால் வென்று நம்மளுடைய பிரச்சனைகளை சரி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பரிகாரங்கள் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க.
நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் 2026 எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்க போறோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி நம்மளுடைய கர்மா செயல்பட போகிறது, அதுக்கு ஒளி தத்துவம் எப்படி உதவுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து எந்த விதத்திலும் மூடநம்பிக்கை பரிகாரம் அதெல்லாம் போய் குழப்பிக்காம நம்ம கர்மா எப்படி இந்த வாழ்க்கையில் செயல்பட போகிறது, எது மாதிரி கிரகங்கள் எப்படி இருந்தால் எது மாதிரி வாழ்க்கையில் எந்த மாதிரி திசையில் நம்ம கொண்டு போவோம், என்ன மாதிரி தாக்கத்தை பிப்ரவரி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆண்டு கிரகமாகிய குரு பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துலையே நீடித்திருக்கிறார், அஷ்டமத்தில் மறைந்திருக்கிறார். அதே சமயத்தில் சனி பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துலையும், ராகு 4ஆம் இடத்திலும், தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல கேது இருக்கிறார். இதில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் என்னென்னா 4ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் குரு பார்வை பெறுவது நல்ல விஷயம். ஸோ இப்போ எப்படி மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய், அதாவது விருச்சிக ராசியோட அதிபதியாகிய செவ்வாயே 3ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருந்த முதல் வாரம்லாம் 2வது 3வது வாரம் பிப்ரவரி மாதம் 4ஆம் இடத்துக்கு மாறுகிறார்கள். 4ஆம் இடத்துக்கு சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாய் எல்லாமே மாதத்தின் மிடில், செகண்ட் வீக், தேர்ட் வீக்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு விருச்சிக ராசிக்கு மாறுவது நல்ல ஒரு முன்னேற்றம். இதுவரை நீங்கள் கடந்த ஒரு 6 மாதமாக முயற்சி செய்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா படிப்படியாக பிப்ரவரி மாதம் மிடிலுக்கு அப்புறம் பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு. தொழில் விருத்தி, வீடு இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு முன்னேற்றம், ஒன்று கொடுத்து ஒன்று வாங்குறது, அதில் கொஞ்சம் சரி பண்ணுறது, அதில் ஒன்று கட்டுறது, அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குது. அதே சமயத்தில் தாயாரின் உடல்நலம் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் செய்த முயற்சிக்கு தகுந்த மாதிரி பலன், அது வேலை விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு தேர்ச்சி பெற்று வருவதாக இருந்தாலும் சரி, எல்லாமே கொஞ்சம் நல்லாவே வேகமாக நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு திருப்தியாக நடக்கக்கூடிய அமைப்புகள். மூவபிள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸில் கொஞ்சம் பாசிட்டிவாக வர்றது, இடம் சார்ந்த விஷயங்கள், வீடு சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் நல்லதாக நம்ம அமைச்சிக்கிட்டோம், டக்குன்னு சில விஷயங்கள்லாம் நடந்தது, தொழிலில் கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருந்தது, நான் எதிர்பார்த்துட்டு இருந்த சேஞ்ச் இப்போ தான் கிடச்சிது, ஒரு பிரேக் கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக விருச்சிக ராசிக்கு இந்த ஆண்டின் 2வது மாதம் ஆகிய பிப்ரவரி 2026 வரக்கூடிய மாதம் ஓரளவுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்குறார். என்னதான் இருந்தாலும் குரு அஷ்டமத்திலிருந்து சில விஷயங்கள் ஸ்லோவாக போயிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. நம்மளுடைய வேகத்துக்கு எதுவுமே வரமாட்டேங்குது, கைகள் கட்டப்பட்டு இருக்கிற மாதிரி தெரிகிறது அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு சுமாராக நடந்ததுங்க சாமி இந்த மாதத்தில் அப்படிங்கிறதெல்லாம் தெரியக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. ஸோ இதுதான் நம்ம அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன்லாம் வருவது பார்க்கக்கூடிய அந்த 10ஆம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகிறாரு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ஸ்டேட்டஸில் நல்ல விஷயங்கள். அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, ப்ரொமோஷன் கிடச்சி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது, பிஸ்னஸில் இருக்கிறவங்க இன்னொரு கிளைகள் போடுறது, பிரான்ச்சஸ் போடுறது, நல்ல பிரேக் த்ரூ வர்றது, வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கறது, இது மாதிரி நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வராரு. அதுவும் இல்லாமல் முதல் வாரத்திலே 2வது வாரத்திலலாம் உச்சமாக இருந்தார். யார்? செவ்வாய். செவ்வாய் உச்சமாக இருந்து சுக்கிரனோட சேர்ந்துருக்கும் பொழுது நம்ம என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாம் சமாளிச்சுட்டு இருந்தோம். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் பிரேக் டவுன் ஆகாமல் சமாளித்து கொண்டிருந்தவர்களுக்கு அப்பாடான ஏதோ சில விஷயங்கள் நடந்ததுரா சாமி அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது 3வது 4வது வாரத்துக்கு அப்புறம் அந்த டிரான்சிஷன் ஆனது பார்த்திங்கன்னா அடுத்த வரக்கூடிய வாழ்க்கைக்கு, அடுத்த வரக்கூடிய ஜூன் ஜூலைக்கு மேலே வரக்கூடிய முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய குருவின் பார்வை விருச்சிக ராசிக்கு வரக்கூடிய அமைப்புகள் வேணுங்கிற ஃபவுண்டேஷன், ஒரு அடிப்படையான சில விஷயங்கள் நம்ம செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2026 நான் கொஞ்சம் நல்லா இருக்க போகிறேங்கிறதுக்கு தேவையான சில பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற அடிப்படை விஷயங்கள்லாம் பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த அமைப்பில் இந்த பிப்ரவரி மாதம் ஓரளவுக்கு நல்ல ஒரு பாதிப்பு இல்லாத ஒரு கேம் சேஞ்சராக இருக்கக்கூடிய அமைப்புகள் காட்டுதுங்க.
இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தேதி எந்த நேரம் எந்த ஊரில் பிறந்தீங்க வைத்து திருக்கணித பஞ்சாங்கத்தில் நாம் போட்டோம்னா என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய ராசி விருச்சிக ராசியாக இருந்தாலும் லக்னம் என்ன லக்னம், அந்த லக்னத்துக்கு ஏற்ற ஒரு யோகமான தசை நடந்து கொண்டிருக்கிறதா அல்லது சுமாரான தசை நடந்து கொண்டிருக்கிறதா, தசநாதன் புக்திநாதன் நான் சொன்ன இப்போ கோச்சாரத்தில் எந்த கிரகமாக வருகிறது, அது நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கா, எப்படி இருக்குது, எந்த நேரத்தில் எது நடக்கும், எந்த மாதிரி பிராப்தங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, யோகமான தசைகள் நடந்தால் இப்போ நான் சொன்ன சாதகமான பலன்கள் இன்னுமே கொஞ்சம் நல்லாவும் தூக்கலாகவும், ஒரு சுமாரான வரக்கூடாத திசையாக நடக்கக்கூடிய அமைப்புகள் போய்கொண்டிருந்தால் நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் தென்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ எந்த துறை நமக்கு யோகத்துறை, எது மாதிரி சமயத்தில் நம்ம எது மாதிரி முடிவுகள் எடுப்பது நல்லது, எந்த நேரத்தில் வேகமாக போகலாம், ஒரு சேஞ்ச் எடுக்கலாம், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் மாறலாம், எந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து அடக்கி வாசிக்கிறது நல்லது, எது மாதிரி ஒரு மாற்றங்கள் வந்து நமக்கு வரப்போகிற அமைப்பு இருக்குது, வெளிநாடா அல்லது ஜாப் சேஞ்ச் இருக்கா, அல்லது நம்ம எது மாதிரி துறை போகலாம், அரசு விஷயமா, ப்ரைவேட் செக்டாரா, தொழிலில் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், வேலை நமக்கு நல்லதா, தொழில் நல்லதா, எது மாதிரி படிப்பு படிக்கலாம். இப்போ மாணவர்கள் பார்த்திங்கன்னா மெடிக்கல் ரிலேட்டட் படிக்கலாமா, இன்ஜினியரிங் படிக்கலாமா, அதே சமயத்தில் லா, இப்போ பார்த்திங்கன்னா நிறைய படிப்புகள் வந்துடுச்சு. அந்தந்த கிரகம் நம்ம ஜாதகத்தில் எது நம்ம பிராப்தமாக இருக்குது, எது நமக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குங்கிறதெல்லாம் நம்ம இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் நம்ம கண்டிப்பாக எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு இந்திய வேத ஜோதிட அடிப்படையான அறிவியல் சார்ந்த கலையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையோட பிராப்தங்கள் என்ன, நமக்கு எந்த விஷயம் எளிதாக வரும், எந்த விஷயம் நமக்கு ஈஸியாக ப்ராஃபிட்டபுளாக இருக்கும், எதில் நம்ம ஷைன் பண்ணலாம், எது மாதிரி விஷயங்கள் நமக்கு கரெக்டாக வராது, எந்த படிப்பாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் துறையாக இருந்தாலும் எது மாதிரி விஷயங்கள் எந்த நேரத்தில் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை தீட்டி செயல்படுவேயானால் தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை எல்லாம் தவிர்த்து அமோகமாக நல்ல ஒரு அமைப்பை பெற்று எளிதில் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் நமக்கு என்ன ஒரு பொட்டென்ஷியலோ, நமக்கு என்ன திறமையோ அதுக்கு தகுந்தமான முடிவுகளையும் அதுக்கு தகுந்தமான முயற்சிகளை அந்தந்த நேரத்தில் செய்து தக்க பலன்களை நாம் அணிவித்து வாழ்க்கையில் எந்த விதத்திலும் பின்தங்கி போகாமல் தேவையற்ற ஒரு நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையே இல்லாத பெரிய ஒரு பலம் கொடுக்காமல் அந்த விமார முயற்சிகளை எல்லாம் தவிர்த்து மற்ற நேரத்தில் என்னென்ன செலவுகள், இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தவறான ஒரு முடிவுகள் எடுத்து நம்ம சிலது பண்ணோம்னா அதை ரெக்டிஃபை பண்ணி வெளியில் வர்றதுக்கே பார்த்திங்கன்னா பல மாதங்கள் ஆகுதுங்க. சமய விரயங்களும் ஆகிறது, அதே சமயத்தில் பொருள் விரயங்களும் ஆகிறது. இதெல்லாம் தவிர்த்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நம்ம பிராப்தத்தை நாமளே தெரிந்து அது மூலமாக வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.